சரி, நீங்கள் கேட்கலாம். சரி, இப்படியெல்லாம் நீ வந்து பெருசா வந்து நீ நாட்டு நல பணித்திட்ட ஒருங்கிணை இது ப்ரோக்ராம் ஆஃபீஸரா இருந்தேன். என்ன பெருசா நீ சாதிச்சிட்ட அப்படின்னு கேட்கலாம். பெருசா சாதிக்கல. இருந்தால் கூட வெளிய சொல்கிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, நம்ம கேம்பஸ்லேயே நிறைய மரங்கள் இப்போ இப்போ எல்லா ஆசிரியர்களும் சொல்லுவாங்க. இந்த மரங்கள் வந்து அ ப்ரொஃபசர் சவுந்தரபாண்டியன் வந்து ப்ரோக்ராம் ஆஃபீஸரா இருக்கிறப்போ இது வச்சது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மரங்களா இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எது பண்ணால் கூட மறைஞ்சிரும். ஆனால் நீங்கள் மரங்கள் நட்டிங்கன்னா உங்கள் பேரை சொல்லும். மரங்கள் வந்து நிறையா இந்த சொசைட்டிக்கு பண்ணும். அது மரங்கள் வந்து நிறையா உங்களுக்கு யூசஸ் இருக்குது. மழை வரும் அது இதுன்ட்டு நிறையா நீங்கள் மரங்களை அதை பெரிய காணொலியாக பேசலாம். பெரிய ரொம்ப நேரம் பேசலாம். இருந்தாலும் மரங்களை நட்டிருக்கேன். அதுவும் குறிப்பாக புங்கை மரம் நிறையா நட்டு அந்த கேம்பஸில் அப்படியே நிற்கிது. இப்போ நாம் வெளியே வந்தால் கூட நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை அங்கே அழைச்சிட்டு போகும்போது கூட சொல்லலாம். இல்லை நம்ம பேரம்பேத்திகள் வரக்கிற போது இது நான் வச்ச மரம்னு சொல்லலாம். அந்த மரம் உங்கள் பேரை சொல்லும். அந்த கேம்பஸ்குள்ளே நிறைய மரங்கள் வச்சுருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு ஈவெண்ட் நடந்தது. எப்படின்னாக்கா, ஸ்ரீபெரும்புதூரில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ராஜீவ்காந்தி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சோஷியல் சர்வீஸ்க்கேன்னே ஒரு இன்ஸ்டியூட்டு. அது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. அங்கே வந்து ஒரு பைக் ரேலி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எங்கள் யூனிவர்சிட்டியில். அப்போ நான் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருக்கேன். நிறைய ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வராங்க. ஒரு 40 யூனிட் இருக்குது. அந்த 40 யூனிட்லேயும் என்ன ஒரு 2 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டாங்க. அவங்க கண்டிஷன் என்னன்னாக்கா பைக் வச்சுருக்கணும். அந்த பைக்கில் வந்து பைக் ரேலி அது இங்கே நம்ம யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கு போனோம். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் வந்து நாமளும் கலந்துக்கிட்டோம். எனக்கு செல்லும்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவனும் என் கூட வந்தான். அவன் பைக் ஓட்டுவான், நான் பின்னாடி உட்காந்துக்குவேன். இல்லை நான் உட்காந்துக்குவேன், அவன் ஓட்டுவான். இப்படியே போவோம். அதில் என்னென்னாக்கா, எங்களுக்கு வந்து எஸ்கார்டு ஃபுல்லாக இங்கே நம்ம அண்ணாமலை நகரில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீபெரும்புதூர் போகிற வரைக்கும் எஸ்கார்ட், போலீஸ் எஸ்கார்ட் இருந்தது. அப்படியே போயிட்டே இருந்தேன் பார்த்துங்க. அது வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது. அது என்ன, ராஜீவ்காந்தி அந்த இது பர்த்டே அன்னைக்கு நாங்கள் அது போனோம். அது வந்து எல்லாமே ஒரு பெரும் பேரை ஈட்டி தந்தது. அப்படியே போயிட்டுருப்போம். மாறி மாறி பைக் ஓட்டுப்போம். அந்த ரேலி வந்து பேப்பரில் எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் ஆச்சு. ஈவன் இதில் கூட டிவியில் கூட ஃப்ளாஷ் ஆச்சு. அப்போ அந்த நேரத்தில் இந்த கோஆர்டினேட்டருக்கு நல்ல பேர். எங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாமே நல்லா வசதியாக ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் பூரா அப்போலாம் நான் வெளியெல்லாம் அதிகமாக போனது கிடையாது. ஸ்ரீபெரும்புதூரில் வந்து எங்களுக்கு ரூம் போட்டு அங்கே தங்கி அந்த இது அங்கே ஒரு மீட்டிங் போட்டு அங்கே கலெக்டர்லாம் வந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. பேசி முடிச்சுட்டு மறுநாள் அதே மாதிரி நாங்கள் ரிட்டன்னு அந்த பைக் ரேலி வந்தோம். அதெல்லாம் வந்து இன்னும் எனக்கு எத்தனையோ வருஷங்கள், அது வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்னும் எனக்கு ஞாபகத்தில் அப்படியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொது தொண்டு ஆற்றணுன்ற என்னை ஊக்குவிச்சது அந்த மாதிரி சில நிகழ்வுகள் தான்.